வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் விஜயபாஸ்கர் சரத்குமாருக்கு மீண்டும் அழைப்பாணை. திங்கட்கிழமை விசாரணைக்கு வருமாறு வருமான வரித்துறை உத்தரவு. அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக தேவையில்லை. டிடிவி தினகரன் கருத்து. தில்லியில் 32வது நாளாக நீடிக்கும் விவசாயிகள் போராட்டம். சேலை உடுத்தி பிரதமர் இல்லம் நோக்கி பேரணி. தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். கோவில்களில் சிறப்பு பூஜை வழிபாடு. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள். சிலைக்கு தலைவர்கள் மரியாதை. தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் உள்பட தொடர்புள்ள அனைவரையும் வரும் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு வருமான வரித்துறை அழைப்பாணை அனுப்பியுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொகுதியில் பண விநியோகம் நடந்ததாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கர், சரத்குமார், அதிமுக முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோர் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சோதனை நடத்தினர். இதையடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ஆர்கே நகர் பண விநியோகம் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. பின்னர் ஆவணங்கள் வெளியானதை அடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. ஆவணங்கள் தொடர்பான விசாரணைக்கு கடந்த 10ஆம் தேதி விஜயபாஸ்கரும் சரத்குமாரும் ஆஜராகினர். அவர்களிடம் பல மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. முதலில் விசாரணைக்கு வர மறுத்த கீதாலட்சுமி உயர்நீதிமன்ற கண்டனத்தையும் உத்தரவையும் அடுத்து விசாரணைக்கு ஆஜரானார். சரத்குமார், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகினர். சரத்குமாரின் மனைவி ராதிகாவின் டிராடன் டிவி அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையை அடுத்து வருமான வரித்துறை விசாரணைக்கு அவர் ஆஜரானார். இந்த நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர், சரத்குமார், ராதிகா சரத்குமார், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோரை வரும் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென வருமான வரித்துறை அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இதனிடையே தமிழக அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், காமராஜ் மற்றும் கடம்பூர் ராஜு மற்றும் தமிழக அரசின் தில்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் சென்னை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது அங்கு அத்துமீறி நுழைந்ததாகவும் வருமான வரித்துறை அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அவர்கள் மீது வருமான வரித்துறை சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை அபிராமபுரம் காவல் நிலையத்தில் 3 அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசின் தில்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது என்பதாலேயே அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக தேவையில்லை என்று அதிமுக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அந்த ஆவணங்களில் இருந்த தகவல்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ரத்தாகும் அளவிற்கு இருந்தன. இதையடுத்து வருமான வரித்துறை விசாரணைக்கு ஆஜரான விஜயபாஸ்கருக்கு மீண்டும் வருமான வரித்துறை சார்பில் அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து சென்னை பெசன்ட் நகரில் உள்ள டிடிவி தினகரன் வீட்டில் நடைபெற்ற ஆலோசனையில் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், தில்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனை, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து ஆகியவை தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டிடிவி தினகரன், புத்தாண்டு நாளையொட்டி அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் நடைபெற்ற வழக்கமான சந்திப்பு இது என்று குறிப்பிட்டார். வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது என்பதாலேயே அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக தேவையில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். புத்தாண்டுனால எனக்கு வாழ்த்து சொல்றது, நான் ஆபீஸ் போல நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வாழ்த்து சொல்றதுக்காக வந்தாங்க, எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான். பல பிரச்சனைகளை பற்றி நாங்கள் ஜாலியாகவும், சில பேர் ஒரு விஷயத்த காரசாரமாக சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் வாய்ஸ் அதிகமாக இருக்கும், எல்லாம் கலந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த வழக்கு தொடர்பாக விஜயபாஸ்கர் நீங்க பேசுனீங்க, அதில் ஒன்றும் இல்லை. விஜயபாஸ்கர் அவர் மேலே எந்தவித தவறும் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா எதிர்கட்சிகளும் இதே கோரிக்கையை முன்வைத்து, எதிர்கட்சிகளுக்கு அது கோரிக்கை வைக்கும். பட் எங்க இது சம்பந்தமா, அது சம்பந்தமா அவர் மேல எந்த தவறு இல்லாதப்ப என்ன நம்ம அவரை போய் பதவி விலக வைக்கணும்?
தில்லியில் தமிழக விவசாயிகள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 32வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. விவசாயிகள் இன்று சேலை உடைத்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தென்னக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகளின் வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், அனைத்து நதிகளையும் நீர்வழி பயணத்தின் திட்டத்தின் மூலம் இணைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தரையில் உருண்டும் மண்சோறு சாப்பிட்டும் உடம்பில் மையால் கோரிக்கைகளை எழுதியும் குட்டிக்கரணம் அடித்தும் பல்வேறு வகையான நூதன போராட்ட வடிவங்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். 32வது நாளான இன்று சேலை உடுத்தி போராட்டம் நடத்திய விவசாயிகள் பிரதமர் இல்லம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தாமல் புதுதில்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவதன் பின்னணி என்ன என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பிரதமரை சந்தித்த பின்பும் போராட்டம் தொடரும் என்று ஐயாக்கண்ணு சொல்லியிருப்பது நாகரீகமற்ற பேச்சு என்று தெரிவித்தார். ஏன் இந்த போராட்டத்தை அவங்க டெல்லியில் நடத்திட்டு இருக்காங்க கூடிய கேள்வி எனக்கு வருது. மிக முக்கியமான ஒரு அம்சம், இந்த போராட்டத்தில் அவர்கள் கையாண்ட விதம். பிரதமர் அலுவலகத்தில் சென்று மனுவை கொடுத்து விட்டு வரும்போது நடு ரோட்டில் ஒருத்தர் தன்னை நிர்வாணமாக்கி கொள்ளுகிறார். அவர் ஏன் அப்படி நிர்வாணமாக்கி கொண்டார்? அதனை தொடர்ந்து மற்றவங்க 1-2 பேர் பண்ணியிருக்கிறார். அப்போ இதனுடைய பின்னணி என்ன? சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை துறைமுக வளாகத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு முதல்வர் பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் 127வது பிறந்த நாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழக அரசு சார்பில் டாக்டர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை துறைமுக வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அவருடைய படத்திற்கு முதல்வர் பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதல்வருடன் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, சரோஜா உள்ளிட்ட அமைச்சர்களும் உயர் அலுவலர்களும் அம்பேத்கர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அம்பேத்கரின் கொள்கைகள் தமிழகத்தில் இருக்கும் வரை பாரதிய ஜனதா போன்ற சக்திகள் காலூன்ற முடியாது என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவருடைய சிலைக்கு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், டாக்டர் அம்பேத்கரின் லட்சியம், கொள்கை ஆகியவை தமிழகத்தில் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டார். இதனிடையே சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மு க ஸ்டாலின், நாளை மறுநாள் கூட்டப்பட்டுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் நல்ல முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தின் தற்போதைய சூழல் மிக மோசமானதாக இருப்பதால் கடந்த முறை நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கட்சிகளும் இந்த முறை கலந்து கொள்ள இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு அனுப்பிச்சிருக்கோம். மாநில கட்சிக்கு மத்திய ஆட்சி கட்சிக்கு அனுப்பலைன்னா அவங்க தான் இதில் சால்வ் பண்ண வேண்டியது. ஆக அவங்க இதை சால்வ் பண்ணல, அதனால் அவங்கள கண்டித்து தான் சில தீர்மானங்களை எல்லா கட்சி தலைவரோட கலந்து பேசி போட போகிறோம். விவசாயிகளுக்கு நல்வாழ்வை அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய கூட்டம். தமிழக விவசாயிகளை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்பதற்கு தில்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டமே சான்று என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக திமுக நடத்தவிருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 30 நாட்களுக்கு மேலாக புதுதில்லியில் தமிழக விவசாயிகள் பல்வேறு வடிவங்களில் அறவழியில் போராடி வருகின்றனர். இன்னும் மத்திய அரசு அவர்களை அழைத்து உரிய வகையில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிப்பதற்கு கூட தயாராக இல்லை. தமிழகத்தையும் தமிழக மக்களையும் குறிப்பாக தமிழக விவசாயிகளையும் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சேலத்தில் புகழ்மிக்க அருள்மிகு ராஜகணபதி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சேலத்தில் புகழ் வாய்ந்த அருள்மிகு ராஜகணபதி கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது.
முத்தங்கி அலங்காரத்தில் அருள்பாலித்த விநாயகரை பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். குடும்பத்தினருடன் வந்திருந்தவர்கள் சிறப்பு வழிபாட்டிலும் ஈடுபட்டனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவில் முழுவதும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. புதிய வாகனங்களை வாங்கியவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்து பூஜை செய்தனர். இன்றைய தமிழ் புத்தாண்டு தினம் மகா சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை, மூன்றும் அபூர்வமாக ஒன்று சேர்வது அதிசயம். அந்த நாள் இன்று அமைந்துள்ளது. இன்று சேலம் நகர மக்கள் அனைவரும் ராஜகணபதி பெருமானை தரிசித்து எல்லாம் வல்ல ராஜகணபதியின் பேரருளை பெற்று அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற ராஜகணபதி சுவாமியை பிரார்த்திக்கிறோம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புகழ்மிக்க பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 5 மணி நேரம் மக்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள புகழ்மிக்க அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தமிழகம் மட்டுமின்றி கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த மக்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். பழனி முருகன் நான் வந்து 4 மணி நேரம் இருந்து தரிசனம் பண்ணேன். எனக்கு மிக ராஜகோபமாக இருந்தது. ராஜாங்க அலவரம் பழனி முருகனே என் இதயத்தில் வந்து குடிகொண்டு எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றிடுகிறாரு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு செட்டிக்குளத்தில் உள்ள புகழ்மிக்க அருள்மிகு பாலதண்டாயுதபாணி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த முருகப்பெருமானை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். குடியிருப்பு பகுதிகளில் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு. கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் முழங்கால் மூட்டு பள்ளியை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கிறிஸ் ஸ்ரீகாந்த் மற்றும் தேசிய கல்வி இயக்குநரக செயல் இயக்குநர் பிபின் பாத்ரா ஆகியோர் குற்றுவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் நாள்பட்ட முழங்கால் மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டோருக்கு அறுவையின்றி சிகிச்சை அளிக்கக்கூடிய புதிய முறையை சிம்ஸ் மருத்துவ குழுவினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர். மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பல்லுடாக அமைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த முழங்கால் மூட்டு பள்ளியின் லட்சியனை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கிறிஸ் ஸ்ரீகாந்த் அறிமுகப்படுத்தி பேசினார். அறுவை சிகிச்சையின்றி நோயை குணப்படுத்தும் முறையை கண்டுபிடித்துள்ள சிம்ஸ் மருத்துவ குழுவினரையும் பாராட்டுவதாக ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டார். I'm very happy that you brought in this new concept, new idea, and where you say without knee surgery most of the time, at least most of the time, as much as possible without a surgery, we will ensure your knee is perfect or perfected. There's a superb idea. I'd like to wish the SIMS management all the very best. விழாவில் வாழ்த்தி பேசிய பிபின் பாத்ரா இந்த புதிய கண்டுபிடிப்பு அனைத்து தரப்பினருக்கும் உதவக்கூடியதாக இருக்கும் என்றும் முழங்கால் சிகிச்சையில் இந்த மூட்டுப்பள்ளி முக்கிய பங்காற்றும் என்றும் குறிப்பிட்டார். It is a new school of thought which will cater to the preventive bone and joint health, and especially it's going to play a much more vital role not just for the geriatric population or this side of the aging scale. Along the doctors don't work in isolation, it's always a teamwork. My thanks goes out to each one of you for making this initiative very successful. முழங்கால் மூட்டுப்பள்ளி தொடக்க விழாவில் சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் ராஜு சிவசாமி, மருத்துவ சேவைகள் இயக்குநர் விஜயகுமார் சொக்கன், இணை இயக்குநர்கள் பிச்சை சூரியநாராயணன், விஜய் சி போஸ் உள்பட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 127வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, ஷாஜகான் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி திருநெல்வேலியில் உள்ள அவரது சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் தென் மண்டல அமைப்பு செயலர் அன்னை இருதயராஜ் தலைமையில் கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட செயலர் ஸ்டீபன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் அருகே உள்ள சின்னியம்பாளையத்தில் புதிதாக அரசு மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக மதுபான கடைகளை அமைக்க டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் சின்னியம்பாளையத்தில் புதிய மதுபான கடை அமைக்க விளைநிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த மக்கள் வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்பட அனைத்து இடங்களிலும் கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். டாஸ்மார்க் வந்தால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு, எங்களுக்கு பாதிப்பு. ஆனால் அங்கங்கே இன்றைக்கி இங்கே தண்ணி அடிச்சுக்குவாங்க, இங்கே உட்காந்துக்குவாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வருவாங்க. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு பசங்க கதவை தட்டுவாங்க. இதெல்லாம் இங்கே டாஸ்மார்க் வர்றது எங்களுக்கு இது இல்லை, பாதிப்பு. பெரம்பலூரில் புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து பெரம்பலூரில் 11 மதுபான கடைகள் மூடப்பட்டன. மாற்று ஏற்பாடாக மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளில் மதுபான கடைகளை திறக்க டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. முதற்கட்டமாக நேற்று ஒரு கடை திறக்கப்பட்டது. அந்த கடையை உடனடியாக மூட வேண்டும் என கோரி அரியலூர் பெரம்பலூர் சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புனித வெள்ளியையொட்டி மதுரை கீழவாசல் தூய மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் பங்கேற்றனர். இயேசுவின் சிலுவைப்பாடு என்ற தலைப்பிலான நாடகத்தின் 12ஆம் பாகம் இன்று நடத்தப்பட்டது. சிலுவையில் உயிர் துறக்கும் இயேசுவிற்கு பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சி நடத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோனி பாபுசாமி உள்ளிட்ட குருக்களும் திரளான மக்களும் கலந்து கொண்டனர். துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் அந்த துன்பங்களின் வழியாக நான் தூய்மை பெறுகின்றோம். நம்முடைய பாவத்திலிருந்து, பாவ நாட்டங்களிலிருந்து நாம் தூய்மை பெற்று இன்னும் கடவுளுக்கு அருகிலே செல்லுகின்றோம் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு நினைவுறுத்துகின்றது. புனித வெள்ளி நாளையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புனித வெள்ளியை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் திருச்சிலுவை ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி தருமபுரியில் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காட்சிகளை கண்முன் நிறுத்தும் வகையில் கிறிஸ்தவர்கள் நடித்து காட்டினர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நிறைவடைந்தது. பின்பு அங்கு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புனித வெள்ளி நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே துண்டத்துவிடை புனித அந்தோனியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட சிலுவை பாதை ஊர்வலத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை வெளிப்படுத்தும் வகையில் 14 நிகழ்வுகளை கலைஞர்கள் நடித்து காட்டினர். பருவமழை தவறாமல் பொழிய வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் விவசாயிகள் ஏர்பூட்டி உழுது சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். பருவமழை தவறியதால் தமிழகம் முழுவதும் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. மாநிலம் முழுவதும் வேளாண்மை பொய்த்து போனதால் வருவாய் இழந்து விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் பருவமழை தவறாமல் பொழிய வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் ஏர்கலப்பை, காளைகள் உள்ளிட்டவற்றிற்கு விவசாயிகள் பூஜை செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். பின்பு சித்திரை முதல் நாள் என்பதால் நிலத்தில் உழுது தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுமாறு இறைவனை அவர்கள் வேண்டிக் கொண்டனர். இந்த வழிபாட்டில் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். சித்திரை 1ங்கிறதுனால ஏர் பூட்டினா மழை பெய்யும் அப்படிங்கிற ஐதீக முறையில் நாங்கள் இன்றைக்கி எங்கள் நிலத்தில் எங்கள் மாட்டை வச்சு நாங்கள் ஏர் பூட்டி சாமி கும்பிட்டு ஏர் பூட்டி நாங்கள் நல்ல முறையில் செஞ்சோம். இது மழை பெய்யணுங்கிறதுக்காக இது நாங்கள் செய்வோம். வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
திருச்சி உறையூரில் உள்ள அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. நாள்தோறும் வெவ்வேறு வாகனங்களில் அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு சிறப்பு அலங்காரத்தில் தேரில் உற்சவ அம்மன் எழுந்தருளினார். பக்தர்கள் தேர் இழுக்க வீதி உலம் வந்த அம்மன் அருள் பாலித்தார். பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் உழைப்பாரி எடுத்தும் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வங்கதேசத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சாகமாக ஆடிப்பாடி வங்கதேச மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வங்கதேசத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 14ஆம் தேதி பாரம்பரிய முறைப்படி புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தலைநகர் டாக்கா உள்பட நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. டாக்காவில் குழந்தைகள் உள்பட பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வண்ண பூக்களை சூடிய சிறுமிகளும் பெண்களும் ஆடி பாடி உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்றனர். மேலும் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு உருவங்களை கொண்ட மிகப்பெரிய பொம்மைகளும் ஊர்வலத்தில் எடுத்து வரப்பட்டன. இளைஞர்கள் மேலதாளங்களை இசைத்து உற்சாகமாக கொண்டாடினர். பெங்களூருவில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டி பெங்களூரு சின்னசாமி திடலில் நடைபெற்றது. போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 142 ரன்களை எடுத்தது. அணித்தலைவர் விராட் கோலி அதிகபட்சமாக 62 ரன்களை எடுத்தார். இதனை அடுத்து 143 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி தொடக்கம் முதலே தடுமாற்றத்துடன் ஆடியது. பார்த்திவ் பட்டேல், மெக்கலைன், ரோஹித் சர்மா ஆகியோரின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தி பெங்களூரு அணியின் பத்ரி ஹாட்ரிக் சாதனை படைத்தார். பின்னர் பொல்லாட், கர்னல் பாண்டியா ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் 18.5 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 145 ரன்களை எடுத்து மும்பை அணி வெற்றி பெற்றது. மும்பை அணிக்கு இது ஹாட்ரிக் வெற்றியாகும். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஓபன் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் PV சிந்து தோல்வியடைந்தார். மகளிர் ஒற்றையர் காலிறுதி சுற்றில் ஸ்பெயினின் கரோலினா மெரினை எதிர்த்து இந்தியாவின் PV சிந்து விளையாடினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 11-21, 15-21 என்ற நேர் செட்களில் கரோலினா வெற்றி பெற்றார். இதனை அடுத்து போட்டியில் இருந்து PV சிந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் விஜயபாஸ்கர் சரத்குமாருக்கு மீண்டும் அழைப்பாணை. திங்கட்கிழமை விசாரணைக்கு வருமாறு வருமான வரித்துறை உத்தரவு. அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக தேவையில்லை. டிடிவி தினகரன் கருத்து. தில்லியில் 32வது நாளாக நீடிக்கும் விவசாயிகள் போராட்டம். சேலை உடுத்தி பிரதமர் இல்லம் நோக்கி பேரணி. தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். கோவில்களில் சிறப்பு பூஜை வழிபாடு. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள். சிலைக்கு தலைவர்கள் மரியாதை. இத்துடன்
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.